சைவ சமயத்தை நாம் தெரிந்து கொள்ள சைவ சமய அடியார்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நியதி. தரணியில் சைவம் தலைத்தோங்கச் செய்த 63 நாயன்மார்களுக்கு போற்றி போற்றி. இவ்வினிய வேளையில் 63 நாயன்மார்கள் எம்பெருமானே எழுந்தருளி எங்கிருந்தபடியே என்னை அடைவாயாக என்று அருளாசி வழங்கி முக்தி பெற்ற ஆனாய நாயனாரை பற்றி அடியேன் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தனது அதீத பக்தியினால் வேங்குழலில் பஞ்சாட்சரத்தினை இசைத்து முக்தி பெற்றார் ஆனாய நாயனார். ஆனாய நாயனாரின் திருவடிகளை போற்றி அவர்தம் வாழ்க்கை நெறிமுறைகளை நாமும் பின்பற்றி சிறப்படைவோம். வாருங்கள், ஆனாய நாயனாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அன்புசால் சிவனடியார்களே, விறகில் தீனன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என் அப்பன் அல்லவா. உணர்வோடும் உள் அன்போடும் அவனை உருகும் போது அவன் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர் ஆனாய நாயனார். அன்புசால் சிவனடியார்களே, திருமங்கலம் எனும் திருத்தலத்தில் அவதரித்தார் ஆனாயர். இடையர் குடத்தில் பிறந்து வளர்ந்து ஆவினங்களை மேய்க்கும் தொழிலை செவ்வனே செய்து வந்தார். தினமும் முல்லை நிலத்திற்கு ஆவினங்களை ஓட்டிச் செல்வார் ஆனாயர். ஆவினங்களை ஓட்டிச் செல்லும் போது ஒரு கையில் கோலும் மற்றொரு கையில் புல்லாங்குழலுடனும் காட்சியளிப்பார் ஆனாயர். குழலுக்கும் கோலுக்கும் ஏது சங்கதி? இடையராக இருந்த போதும் பஞ்சாட்சரத்தையே நாடினார். எங்கும் எதிலும் ஈசனையே கண்டார். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நெற்றி நிறைய திருநீரிட்டு கழுத்தில் முல்லை பூ மாலை அணிந்து காதோரம் செங்காந்தள் பூவை செருகி இடுப்பில் மரவுரி தரித்து எப்பொழுதும் சிவசிந்தையிலேயே இருப்பார் ஆனாயர். இருக்கின்ற மூங்கில்களிலேயே மிகச்சிறந்த மூங்கிலான வேய் மூங்கிலில் 7 துளையிட்டு அவரே செய்த புல்லாங்குழலை கொண்டு பஞ்சாட்சரத்தினை சிவசிந்தையோடு வாசித்துக் கொண்டிருப்பார். இவரின் இசையின் கானமே முல்லை வனத்து பூக்கள் பூத்து குலுங்க காரணம். என்னப்பன் அல்லவா ஆனாயரை சோதிக்க எண்ணினார். முதல் சந்திப்பே அவனை பற்ற ஆனாயருக்கு கிட்டியது வாய்ப்பு. அன்புசால் அவையோரி, அது ஒரு கார்காலம். வழக்கம் போல் முல்லை நிலத்திற்கு ஆவினங்களை ஓட்டிச் சென்றார் ஆனாயர். சற்று கண்ணு கெட்டும் தூரத்தை பொன்னிறமலர்கள் பூத்து குலுங்கும் கொன்றை மரம் ஒன்றை கண்டார். கொன்றை மலர் சூடியவன் எம்பெருமான் அல்லவா. மின்னார் செஞ்சடை மேல் மீளீர் கொன்றை அணிந்தவனே என்று பாடி அருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார். எம்பெருமானே எழுந்தருளி கொன்றை பூ மாலை அணிந்து நிற்பது போல் ஆனாயர் கண்களுக்கு மட்டும் காட்சி அளித்தது. உச்சி குளிந்தார் ஆனாயர். எடுத்தார் புல்லாங்குழலை. மெய்மறந்து திருவைந்தெழுத்து மந்திரத்தை வாசிக்கலானார். அச்சணமே நின்றது காலம். இசையில் மயங்கின ஆவினங்களும் இதர முல்லை வனத்து விலங்குகளும். பாம்பு, கரடி, மயில், குயில் என அனைத்து விலங்குகளும் தன்னிலை மறந்து ஆனாயரை சுற்றி நின்றன. 4 வயது பாலகன் ஞான சம்பந்தரின் அழுகுரல் கேட்டு ஓடோடி வந்தார் அல்லவா ஈசன். வேடுகான இசைக்கு சொல்லவா வேண்டும். உமை அம்மையுடன் இடப வாகனத்தில் காட்சி தந்து அருளினார் ஈசன். ஈசனை கண்டதும் ஆனாயர் தாயை கண்ட சேயை போல கண்ணீர் மல்க உருகலானார். என் அப்பன் அல்லவா. அப்பனை கண்டதும் மெய்மறந்து மீண்டும் புல்லாங்குழலில் திருமைந்தெழுத்து மந்திரத்தை மெய்மறந்து வாசிக்கலானார். ஆனாயரின் பக்தியை மெச்சிய இறைவன், ஆனாயா, இங்கிருந்தபடியே எம்மை அடைவாயாக என்று அருளாசி வழங்கினார். இசையின் மகத்துவமே மகத்துவம் அல்லவா. அன்புசால் அவையோரே, தேவர்கள் மலர் மாறி பொழிந்தும் முனிவர்கள் வேத முழக்கமிட்டும் ஆனாய நாயனார் புல்லாங்குழல் இசைத்தபடியே மீளாத பேரின்ப பெருவாழ்வு பெற்று இறைவன் திருவடி நிழலை பற்றி முக்தி பெற்றார். ஆனாயரின் நாயனாரின் வாழ்க்கையானது நமக்கு உணர்த்துவது யாது?
ஒரு கலையில் திறமை உடையவர்கள் அக்கலையை முழுக்க முழுக்க இறைவனுக்கே அர்ப்பணிக்கும் பொழுது தானும் இன்புறுவதோடு மற்றவர்களையும் மகிழ்வித்து மீளாத பேரின்ப பெருவாழ்வு பெறலாம் என்பதே உண்மை. இறைவன் திருநாமம் சொல்லி செய்யும் அனைத்து காரியமும் வெற்றி பெறும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஆனாய நாயனார். அன்புசால் அவையோரே, இன்றும் கார்த்திகை அத்தம் குரு பூசை நன்னாளில் கொன்றை மாலை அணிவதும் திருவைந்தெழுத்து திருப்பதிகம் ஓதுவதும் வழக்கமாகிவிட்டது. ஆகவே ஆனாய நாயனாரின் வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற கூற்றை பறைசாற்றுகின்றது. அன்புசால் சிவனடியார்களே, சைவம் தழைத்தோங்க இல்லந்தோறும் திருமுறைகளை ஓதுவோம். நெற்றி நிறைய திருநீரிட்டு ஆலயம் செல்வதை வழக்கமாக்குவோம். பிழைகள் இருப்பின் மன்னித்து பொறுத்தருளும்படி விளைகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.